பொதுவாக நம்முடைய சூரியன் முழுவதும் 74% ஹைட்ரஜன், 24% ஹீலியம் மற்றும் 2% நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் போன்ற இதர வாயுக்களால் ஆனது. சூரியனில் உண்மையிலேயே நெருப்பு எரியவில்லை. அது பிளாஸ்மா நிரம்பிய ராட்சத பந்து ஆகும். சூரியனின் மையப்பகுதியின் வெப்பநிலை சுமார் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ், அதாவது 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் ஆகும். இதன் அழுத்தம், அதாவது பிரஷர், நம்முடைய வளிமண்டலத்தின் அழுத்தத்தை விட சுமார் 250 பில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும். இப்படி உச்சபட்ச வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே மிக பயங்கரமாக மோதிக்கொண்டு ஒன்று சேரும். இப்படி ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேருவதன் விளைவாக ஹீலியம் உருவாகின்றன. அதாவது சூரியனுக்குள் ஒவ்வொரு வினாடியும் சுமார் 600 மில்லியன் டன்கள் எடையுள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு இணைகின்றன. இதன் விளைவாக சுமார் 596 மில்லியன் டன்கள் எடையுள்ள ஹீலியம் உருவாகின்றன. மீதி இருக்கின்ற 4% ஆற்றலாக, அதாவது எனர்ஜியாக மாறிவிடுகிறது. இந்த எனர்ஜி தான் ஃபோட்டான்கள் ரூபத்தில் ஒளியில் பயணமாகி நம் உடலை தொடுகிறது. அதாவது உங்கள் உடலை தொடும்போது ஒருவித வெப்பம் ஏற்படுகிறது தானே, அதுதான் எனர்ஜி. இந்த எனர்ஜி சூரியனின் மையத்தில் உருவானதும் அதை ஃபோட்டான்கள் சுமந்து கொண்டு சூரியனின் மையத்தை விட்டு சூரியனின் மேல்பரப்பிற்கு வர பயணம் மேற்கொள்ளும். சூரியனின் மையத்திலிருந்து சூரியனின் மேல்பரப்பிற்கு இடையே உள்ள தூரம் சுமார் 7 லட்சம் கிலோமீட்டர். இவ்வளவு தூரத்தை கடந்துதான் அந்த எனர்ஜியை சுமந்து கொண்டு ஃபோட்டான்கள் பயணமாக வேண்டும். இதை ரேண்டம் வாக் என சொல்கிறார்கள். இந்த பயணத்தில் ஃபோட்டான்களுக்கு 2 சிக்கல்கள் உள்ளன. ஒன்று, ஒவ்வொரு ஃபோட்டானும் எப்போதுமே இன்ச் பை இன்ச்சாகத்தான் மேல் நோக்கி நகரும். அதாவது இந்த 7 லட்சம் கிலோமீட்டரையும் இன்ச் பை இன்ச்சாகத்தான் நகர்ந்து அடைய முடியும். இது முதல் சிக்கல். இரண்டாவது சிக்கல் என்னவென்றால், ஒரு ஃபோட்டான் சில மீட்டர் தூரம் கடந்தபோது அங்கேயுள்ள பிளாஸ்மா அந்த ஃபோட்டானை விழுங்கிவிட்டு வேறொரு திசையை நோக்கி வெளியேற்றிவிடும். அந்த திசை பின்னோக்கிய திசையாக இருந்தால் அந்த ஃபோட்டான் புறப்பட்ட இடத்தை நோக்கி திரும்ப தவறுதலாக பயணிக்கும். இப்படி ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, ஒவ்வொரு ஃபோட்டான்களையும் அந்த பிளாஸ்மா பல மில்லியன் முறை விழுங்கிவிட்டு ஏதோ ஒரு திசையை நோக்கி வெளியேற்றிவிடும். இப்படி பல லட்சம் ஆண்டுகளாக விழுங்கப்பட்டு பாதை மாறி மாறி கடைசியாக பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த எனர்ஜியை சுமந்து கொண்டு ஃபோட்டான் சூரியனின் மேல் பரப்பிற்கு வரும். மேல் பரப்பிற்கு வந்தவுடன் அந்த எனர்ஜி விசிபிள் லைட் ஃபோட்டான்களாக மாறி உடனடியாக சூரியனின் எல்லா திசைகளிலும் பயணிக்கும்.